என்று செய்தியை கேட்டு உங்களுடைய இரண்டாவது மகனாக யமஜெயித்தான் எதிர்ப்படையிலே வந்த சுமந்திர மன்றியும் ஒருவருக்கு ஒருவர் நிகழ்ந்தால் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எதிர்ப்படையிலே வந்து சுமந்திர மன்னியாகப்பட்டவர் விட்ட வானத்திலே உங்களுடைய மகன் இருந்து விட்டார் மகாராஜா. இருந்தாலும் போனா போடுன்ற இன்னும் ஒரு புள்ள தான் நமக்கு அதாவது கொல்லி போறதுக்கு நம்ம கொல்லி போறதுக்கு போகணும். நம்ம புள்ள விட்டு வைய அதாவது நம்ம ஒன்னாவது விட்டா ஐயா சொன்னாங்க நம்ம உள்ள போய் செத்து போலாம். எப்படி பண்ணலாம்? இப்படி வா மகாராஜா கலந்து போல காது வண்டி கால நீங்க என்ன உள்ள வந்து ஒரே மெசேஜ் கூட பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஒரே போன் கால் 11 மணிக்கு வீடியோ கால் வந்துமா. பேசாம வண்டி கால் வந்துடுடா. ஒரே பையன் தான் இருக்கா. கை தூக்குமால. ஒரே பையன் தான் இருக்கா. அவதாச்சு உனக்கு சொல்லி போடுறாங்க. ஆமா. நான் வண்டி கால் வந்து நிறுத்திடலாம். அடேய். இந்த சமர் முடிவதற்கு நம்ம ஒரே புள்ள கூட இல்லையே புள்ளதா. அடேய் மின்வைத்த கால பின் வைக்க மாட்டான் இந்த வாழை சத்தமா சதேதாவனா ஆமா புண்ணில தாவனா வா எல்லாம் இந்த அடிக்கு அங்க இருந்து அவன் செத்து போட்டுப்பா. அடேய் டேய் எனது மூன்றாவது மகனாகிய சொல் புஜிரணும் இல்ல சோய் புஜிரணும் எல்லா பிள்ளைகளும் மனிதங்க பிள்ளை இருக்கா பாத்தியா. எனது மூன்றாவது மகன் இருக்கின்றான் காலவந்தன். மூணாவது பிள்ளையா? ஆமா காலன் என்று சொல்லக்கூடிய யமனையே வென்றவன் அவன். கேளு என் பேச்ச கேளு என் பேச்ச கேட்டா உள்ள விடுவேன். இல்ல அடேய் ஆமா இந்த இருக்கட்டும் போனது பட்டு இருப்பது கட்டு. அதனால நம்ம கடைசி பிள்ளைக்கு பாத்தியா நம்ம கடைசி உன்னுடைய பிள்ளை போதுமா? அது அறுபது வச்சுக்க அப்படியே வேறு என்ன புரியாதும் காலன் என்று சொல்லக்கூடிய கால தண்டனை கால வந்தனை உனது தந்தை அழைத்தார் என்று ஆமா. அழைத்தவன்